பேபிமா இன்னைக்கு என்ன டிஃபன்? சப்பாத்தி சன்னா மசாலா. சப்பாத்தி சென்னை மசாலா செஞ்சிருக்கேன். மீன் மேக்கர் மசாலாவா? அப்பா கொண்டு வரியா? அப்பா நீ இதே எதாவது நல்லதாக டிஃபன் செய்வதாக இருக்கு. ஏதோ நீ பசி நிறையா இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம். வாங்க வாங்க சாப்பிடலாம். மாமா உங்களுக்காக சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் செஞ்சுருக்கேன். எனக்கு பிடிச்சி சப்பாத்தியா? ஓகே ஓகே. என்ன பேபி இது? சப்பாத்தியா? சப்பாத்தியா வரட்டியா? அது மாவு காலையில் போய் செஞ்சனால அது அப்படியே போச்சு. சப்பாத்தி இப்படி சாப்பிட முடியாது. அந்த பூரி கட்டை இருக்குல்ல, எடுத்துட்டு நான் ரெண்டை உடச்சி சாப்பிட்றேன். அதே பரோட்டா தட்டுறதுக்கு சாப்பிடு. சப்பாத்தி அடி ஏதோ வரட்டியாட்ட சுற்றி வச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க, ஏதாவது ஃபேன் விசிறிக்கலாங்க. இப்படி கரெக்டாக விசிறியாட்டம் இருக்குங்க. ஏதா இப்படி நல்லா விசிறிக்கலாம், காற்று நல்லா வருதுங்க. எங்கள் வீட்டு சப்பாத்தி பார்த்தீங்களா, பல்லு தாங்க இதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படி சாப்பிட பாருங்க, பிக்கே கூட முடியுங்க. சே ஒரு சப்பாத்தி பாவி. சரி குழம்பு எப்படி இருக்கு சொல்லு. குழம்பு என்ன கெதி பண்ணி வச்சிருக்கிறதோ எப்பயும் போல் மீன் மேக்கர் தானே. குழம்பு என்ன கெதி பண்ணி வச்சிருக்கிறதோ தெரியல. சப்பாத்தி பிக்கவே முடியலைங்க. தம்பி ஒரு சுற்றி ஒன்று வாங்கிட்டு வரேன், உடச்சி வாங்கிட்டுறியா? ஏய் நீ வேற எனக்கு கலாய்க்கிறதுக்கு நீயும் வேறடா. வாங்கிட்டுறியா சுற்றி? ஹவுஸ் ஓனர் அம்மா சப்பாத்தி சொல்ல வண்டி தூக்கி வச்சுருக்காங்க. அதனால் எங்கள் அப்பா சுற்றி கேட்டார் உடச்சி சாப்பிட்றதுக்குன்னு கேட்டு வாங்கிட்டு வா. போய் வாங்கிட்டு வரியா? அடி வச்சு வெளுத்துரும். அம்மா சப்பாத்தி நல்லா தானே இருக்க. டேய் நீயே சொல்கிறா நல்லா இருக்காடா அந்த சப்பாத்தி? விசிறி மாதிரி தான் இருக்கேன். கரெக்டாக பற்றி அவன் போய் சொல்கிறான். நாளையிலேருந்து உனக்கு சோறு கிடையாது, வா ரசம் சோறு தான் உனக்கு. பாருங்க நல்லா தான் இருக்கும். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னங்க பல் குச்சமா இருக்கா? கோல்கேட் பேஸ்ட் கொண்டாங்க. அடி என் சப்பாத்தி ஏம்பல இப்படி காமெடி பண்ற. ஏய் சிரிக்காதடா, அமைதியாடா. இந்த அவமானம் எனக்கு தேவையா? நாளையிலேருந்து உங்களுக்கு ரசம் சோறு தான் செஞ்சு தரப்போறேன்.